எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். மணிமேகலை இருக்காங்கல்ல, அவங்க உங்களுக்கே தெரியும், விஜய் டிவிலேருந்து ஜீ தமிழ் போனதெல்லாம் ஜீ தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற நிகழ்ச்சியை தற்போது அவங்க தொகுத்து வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் அவங்க ரொம்ப ஃபேமஸ், ரொம்பவே வந்துட்டு கலகலன்ட்டு சூப்பராக தொகுத்து வழங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜீ தமிழில் வேறு எதுவுமே வந்துட்டு அவங்க தொகுத்து வழங்கலை. இந்த ஒரு ஷோ மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் மணிமேகலை தொகுப்பாளினி அப்படின்றத தாண்டி தற்போது அதில் ஒரு டீம் ஆகி அந்த டீமில் டான்ஸ் ஆடவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மணிமேகலை இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில், அதாவது அதே டான்ஸ் ஜோடி டான்ஸ் நிகழ்ச்சியில் இவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காக ரொம்ப ஹெவியாக வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் தற்போது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. நாட் ஓன்லி தட், அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கொடுத்தேன் அப்படின்றத விட, ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் முடியும் போது கடைசியில் வந்துட்டு ஒரு டைலாக்கை சொன்னாங்க. அதுதான் வந்துட்டு பிரியங்காவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நம்மளை வந்துட்டு எவ்வளோ எதிர்க்கவங்களா இருந்தாலும் அவங்ககிட்டயும் வந்து நம்ம நட்பாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம டீமோட பேரே நட்பே துணை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பஞ்ச் கொடுத்துருக்காங்க. அந்த பஞ்சுக்கும் வந்து நிறைய பேர் நல்ல வரவேற்பை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணிமேகலை தொகுப்பாளி மட்டும் இல்லாமல் அவங்கள வந்துட்டு டான்ஸும் ஆட வைக்கலாம் அப்படின்றது இந்த ஷோ மூலமாக தற்போது எல்லாருக்கும் தெரிய வச்சுருக்காங்க. ஸோ மணிமேகலை நாளுக்கு நாள் வந்துட்டு ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் வந்துட்டு ஒரு முன்னணி தொகுப்பாளினியாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்கன்றது டவுட்டே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.